மாய், வாங்க அத்தை. கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. இந்த கொண்டு வரேன் அத்தை. இந்தாங்க அத்தை. என்னது இது? இப்படித்தான் தண்ணி கொண்டாந்து கொடுப்பாங்களா? புதுசா நம்ம வீட்டுக்கு யாராவது வந்து தண்ணி வந்துட்டு வாமானா இப்படித்தான் குடிக்கியா? அது வாங்குவாங்களா? அது அவங்க நம்ம குடும்பத்தை பத்தி என்ன பேசுவாங்க, என்ன நினைப்பாங்க? என்னதான் உங்க வீட்டுல சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களோ? கொண்டா போ. அத்தை, பொல கொதிச்சுட்டு அரைப்படி அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு உப்பு இவ்வளவு போதுமான்னு பார்த்து சொல்லுங்க. அரைப்படி அரிசிக்கு எம்பிட்டு உப்பு போடணும் கூட உனக்கு தெரியல. எதுக்கு எடுத்தாலும் ஓடியாந்து கிடக்கிட்டே இருக்க. எப்படித்தான் உங்க வீட்டுல பிள்ளை வளர்த்தாங்களோ? எதுக்கு எடுத்தாலும் இது எப்படி அது எப்படின்னு என்கிட்ட ஓடியாந்து கிடக்கிட்டே இருக்கிற. எதை எப்படி செய்யணும்னு உனக்கு ஒரு மண்ணும் தெரியல. உன்னைய சொல்லி என்ன செய்ய? இல்ல உங்க வீட்டு ஆளுகளை சொல்லணும். உங்க வீட்டுல என்னதான் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களோ எனக்கு தெரியல. என்னத்தான் சொல்றது நானு? உன்னைய சொல்லி என்ன செய்ய? உங்க வீட்டு ஆளுங்க வளர்ப்பு சரியில்லை. போதத்த, இங்க எல்லாரும் எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வர்றாங்களா? நீங்க என் வயசுல இருக்கும்போது எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தீங்களா? இங்க வருமா, எங்க காலம் வேற உங்க காலம் வேற. எங்க காலத்துல எங்க அப்பா அம்மா போற இடத்துல எந்தெந்த வேலையை எப்படி எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. அதுபடி கேட்டு நாங்களும் அதே மாதிரி நடந்துக்கிறோம். ஆனா இந்த காலத்து பிள்ளை எப்படியா இருக்கீங்க? சோத்துக்கு அம்பிட்டு உப்பு போட, குழம்புக்கு அம்பிட்டு பருப்பு போடன்னு கேட்டு வரீங்க. பாருங்க அத்தை, எனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னு நான் உங்ககிட்ட வந்து கேட்டேனா, என்னை உங்க பொண்ணு மாதிரி நினைச்சு இதை இப்படி பண்ணுமான்னு சொல்லி கொடுங்க, நானும் கத்துக்கிருவேன். அதை விட்டுட்டு இப்படி பேசி மனசை கஷ்டப்படுத்தாதீங்க அத்தை. என்னதான் எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வச்சாலும், நாங்களும் நல்லா படித்து பல பட்டங்கள் வாங்கினாலும், இங்கே புகுந்த வீட்டில் வளர்ப்பு சரியில்லைங்கிற பட்டத்தை மட்டும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக எங்களுக்கு கொடுத்துட்றீங்க.